everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஹைலைட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஹைலைட்டர்ஸ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணனும், எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றது பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் ஒரு 5 ஹைலைட்டர் உங்களுக்கு காட்ட போறேன். அது எல்லாமே 200 ரூபாய்க்கு உள்ள இருக்கக்கூடிய சூப்பரான ஹைலைட்டர்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So first highlighter na enna அப்படின்றதை பார்த்தறலாம். ஹைலைட்டர் அப்படின்றது ஒரு மேக்கப் ப்ராடக்ட். நம்ம கடைசியா எல்லா மேக்கப்பையும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம போடக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ஹைலைட்டர். ஸோ இந்த ஹைலைட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ லைட்டை அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு நேச்சுரலாகவே ஸ்கின் வந்து பளபளப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸை கொடுக்கும். ஸோ இதை நம்ம வந்து மேக்கப்போடையும் போடலாம், மேக்கப் இல்லாமல் நார்மல் ஸ்கின்ல கூட இந்த ஹைலைட்டர்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஆப்வியஸாக அவார்ட் ஃபங்க்ஷன் ஏதாவது டிவியில் போட்டாங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, ஹீரோயின்ஸோட ஃபேஸ் எல்லாமே ரொம்ப எண்ணெய் இந்த மாதிரி பயங்கர ஆயிலியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைலைட்டர்ஸ் வந்து நிறைய ஃபார்மில் இருக்குது, பவுடர், லிக்விட், க்ரீம், ஜெல்லி, இந்த மாதிரி நிறைய ஃபார்மில் இருக்குது. பட் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்றதுனால நம்ம வந்து பவுடர்ஸ் பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த ஹைலைட்டருமே அப்ளை பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. நம்ம என்டையர் ஃபேஸ்க்கும் காம்பேக்ட் போடுற மாதிரி இதை வந்து அடிக்கக்கூடாது. பர்டிகுலர் பிளேசஸில் மட்டும்தான் இந்த ஹைலைட்டர்ஸை அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக ஈவனாக தான் இருக்குது, பட் ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் நமக்கு வெளியில் கொஞ்சம் பாப்பாகி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, சீக் போன்ஸ். நம்ம சிரிக்கிறப்போ நம்ம ஃபேஸை விட்டுட்டு இது மட்டும் கொஞ்சம் பல்ஜிங் ஆகி வெளியில் வந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபேஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் என்னலாம் அப்படின்றத பார்க்கலாம். சீக் போன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி சிரிக்கும் போது கொஞ்சம் பல்ஜ் ஆகும். அதுக்குன்னு நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணக்கூடாது. இந்த ஐப்ரோஸோட சைடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த கண்ணுக்கு சைட்லேருந்தே அப்படி இங்கே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது மெயினான பார்ட் என்ன அப்படின்னா, நோஸோட சென்டரில் நமக்கு மூக்கு ஃபுல்லாகவும் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரு சின்ன லைன் மாதிரி நோஸோட சென்டரில் போடுறப்போ நமக்கு நோஸ் ஏதோ ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியும் நல்லா ரெஃப்ளெக்ட் பண்ணியும் காட்டும். ஸோ அடுத்தது வந்து ஃபோர்ஹெட்டில் நம்ம நெத்தி ஃபுல்லாக லைட்டாக கூட டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், அது தெரியாது. பட் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெத்திலையுமே நமக்கு வந்து சில ஏரியா மட்டும் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் ஹம்ப் இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு இந்த இடம் வந்து நல்ல பல்ஜிங்காக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெத்தியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து இந்த ஏரியாலாம் ஃப்ளாட்டாக இருக்கும், பட் ஐப்ரோஸ் இந்த இடத்துல மட்டும் அவங்களுடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் தூக்கி இருந்த மாதிரி இருக்கும், பட் மற்றபடி மேலெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க அவங்க ஐப்ரோஸ்க்கு இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு சைடுமே தூக்கி இருக்காது, நான் ஐப்ரோஸ் பக்கமும் தூக்கி இருக்காது, எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், இந்த ரெண்டு சைட்ஸ்லையுமே வந்து லைட்டாக வந்து ஃபுல்லாமே ஹைலைட்டர் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அடுத்தது வந்து சின்ல ஜஸ்ட் சும்மா சென்டரில் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டாலே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் லிப்ஸ்டிக் எல்லாம் டார்க்காக போடுறீங்க அப்படின்னா, கியூபிட்ஸ் போன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆரோ மாதிரி இருக்குல்ல லிப்ஸோட மேலே கரெக்டாக இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது லிப்ஸையும் சரி நம்ம போட்டிருக்க லிப்ஸ்டிக்கையும் அது ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டும். ஸோ அதுக்கப்புறமா ப்ரோ போன்ஸ், நமக்கு ப்ரோஸில் கொஞ்சம் இந்த இடம் மட்டும் தூக்கிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் இந்த எண்டில் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஐஸோட இன்னர் கார்னர் கரெக்டாக இந்த இடத்துல டியர் டக்டில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஐஸை நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரியும் நல்லா பாப் ஆகி காட்டும். ஸோ அடுத்தது நெக் ஏரியாவில் வந்து காலர் போன்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ நம்ம காலர் போன் தெரியுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக அந்த எலும்புல சென்டரில் நம்ம நோஸில் எப்படி கரெக்டாக சென்டரில் மட்டும் போட சொன்னோமோ அதே மாதிரி இந்த காலர் போன்லையுமே சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்லீவ்லெஸ் போடுறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஷோல்டர் போன் இங்கெல்லாம் வெளியில் தெரியும் இல்லையா. ஸோ நீங்கள் அந்த இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு ஃபேஸ் அண்ட் பாடி எல்லாமே க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் காட்ட போகிற ஹைலைட்டர்ஸ் எல்லாமே பிலோ 200 ரூபீஸில் தான் இருக்குது. ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹைலைட்டர்ஸாக பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நான் காட்ட போகிற ஹைலைட்டர்ஸோட எல்லா ப்ராடக்ட் லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹைலைட்டரில் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்க் மூலியமாகவே போய் நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஹைலைட்டர் வந்து ஸ்விஸ் பியூட்டி அப்படின்ற பிராண்டோட ஹைலைட்டர். அண்ட் நான் இப்போ ரீசெண்டாக தான் ஸ்விஸ் பியூட்டி ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியல் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயும் நான் வந்து இந்த ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த ஹைலைட்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ஹைலைட்டர் நிறைய ஷேட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு முக்கியம் இதோட ப்ரைஸ் இல்லையா. ஸோ இது வந்து 192 ரூபீஸ்க்கு ரீட்டெயில் ஆகுது. அண்ட் 192 ரூபீஸ்க்கு நிறைய ஷேட்ஸ்லேயே கிடைக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து டஸ்கி ஸ்கின்ல டீப் ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரான்ஸியாக இருக்கிற மாதிரியான ஷிமர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் கொஞ்சம் ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கும்போது இந்த மாதிரி
கோல்டன் ஒயிட் சில்வர் சாம்பைன் இந்த மாதிரி ஷேட்ஸில் வாங்கிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி அழகான சூப்பர் க்யூட் பேக்கேஜிங்கில் வருது. அண்ட் நமக்கு ப்ராடக்ட் செம்ம பவுடரியாக இருக்குது. அண்ட் பிக்மெண்டடும் பார்த்திங்கன்னா செம்ம பிக்மெண்டேஷனோடு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதோட ஷிம்மர் எப்படி இருக்குன்னு. ஸோ இது நம்ம ஃபேஸில் போடுறப்போ இன்னும் நம்ம ஃபேஸ் பயங்கர க்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நான் இதில் வாங்கியிருக்க ஷேட் வந்து 04 அப்படின்ற ஷேடில் நான் வாங்கியிருக்கேன். வேறு லெவல் ஹைலைட்டர், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஹைலைட்டர் வந்து டீன் அப்படின்ற பிராண்டோட ஹைலைட்டர் தான். ஸோ ஆக்சுவலி இந்த ஹைலைட்டர் நான் வந்து ஆர்டர் பண்ணுறப்போ சுப்ஸ் அப்படின்ற பிராண்டோட ஹைலைட்டராக தான் இருந்தது. பட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பேக்கேஜிங்கில் இதில் வந்து டீன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே சுப்ஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹைலைட்டருமே வந்து நிறைய ஷேட்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் இது வந்து சன்லைட் அப்படின்ற ஷேடில் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு காமிச்சது நல்ல ஒரு பிரைட் கோல்டன் கலரில் இருந்தது இல்லையா. பட் இது வந்து கொஞ்சம் பிரான்சியாக இருக்கிற மாதிரியான கோல்டன் கலரில் இருக்குது. இதுவும் அகைன் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக தான் இருக்குது. பட் இதில் பிக்மெண்டேஷன் வந்து ஸ்விஸ் பியூட்டியில் இருந்த அளவுக்கு இதில் பிக்மெண்டேஷன் இல்லை. நான் உங்களுக்கு அது பக்கத்துலேயே ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்விஸ் பியூட்டி அண்ட் இது வந்து இப்போ நான் போட்டது டீன் அப்படின்ற பிராண்டோடது. ஸோ பிக்மெண்டேஷன் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் இது நமக்கு 179 ரூபீஸ்க்கு தான் ரீட்டெயில் ஆகுது. ஸோ ஷேட்ஸ் நிறைய இருக்குது, பேக்கேஜிங்கும் நல்லா இருக்குது. 179 ரூபீஸ் தான். 179 ரூபீஸ்க்கு இதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதையும் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்த ஹைலைட்டர் அதுவுமே வந்து டீன் அப்படின்ற பிராண்டோட ஹைலைட்டர் தான். அண்ட் அகைன் இதுவுமே நான் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறப்போ சுப்ஸ் அப்படின்ற பிராண்டில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ரிசீவ் ஆனது வந்து டீன் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் ஷேட்ஸ் அவ்வளோவா நமக்கு இல்லை. ஒரே ஒரு கோல்டன் நல்ல ஒரு பிரைட் கோல்டன் ஷேடில் தான் இருக்குது. அண்ட் பவுடர் வந்து ரொம்ப ஃபைன் பவுடரெலாம் இல்லை. இதில் கொஞ்சம் நமக்கு கை வைக்கிறப்பவே தெரியுது. ஸ்விஸ் பியூட்டியில் அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி காமிச்ச டீனில் கை வைக்கிறப்போ நல்லா கொஞ்சம் சாஃப்ட் பவுடரியாக இருந்தது. பட் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதோட பிக்மெண்டேஷன் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதோட பிக்மெண்டேஷன் அந்தளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு உள்ளது ஸ்விஸ் பியூட்டி, அடுத்து வந்து டீனோட ஸ்கொயர் ஹைலைட்டர். அண்ட் இது வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச இந்த டீன் இது வந்து 149 ரூபீஸ்க்கு தான் நமக்கு கிடைக்குது. ஸோ 149 ரூபீஸ்க்கு இது நிஜமாவே நல்ல ஒரு ஹைலைட்டர் தான். பியூட்டிஃபுல் கோல்டன் ஷேட், ஒரு ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்குலாம் இது வந்து சூப்பராக செட் ஆகும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஹைலைட்டர் வந்து மேக்கப் அண்ட் மோர் அப்படின்ற பிராண்டோட ஹைலைட்டர் பேலட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எல்லாமே சிங்கிள் ஹைலைட்டராக இருந்தது. பட் இது வந்து ஒரு பேலட்டோட சேர்ந்தே இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் நமக்கு பிரான்சி ஷேட், பிங்க் ஷேட், ரோஸ் கோல்ட் ஷேட் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டாக எந்த ஷேட் ஹைலைட்டர் வாங்க தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேலட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் நமக்கு எந்த ஷேட் கரெக்டாக இருக்குமோ நம்ம அப்படி பார்த்து போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கும் போது நீங்கள் நல்ல ஒரு பிரைட் சில்வரி ஷாம்பைன் ஷேடெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது போடுறப்போ பயங்கர ஆடாக தெரியும். நம்ம ஸ்கின் டோன் எந்த கலரில் இருக்கோ அதளவுக்கு ஓரளவுக்கு மேட்சிங்காக இருந்தால் தான் நான் சொன்ன மாதிரி அந்த பளபளக்கிற ஒரு எஃபெக்ட் இருக்கும். இல்லாட்டா தனியாக நம்ம லைனாக இங்கே மட்டும் ஏதோ ஒரு வேறு ஒரு கலரில் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு பேலட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ஷேட்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கும். டீப் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு அதுக்குமே தனியாக 2-3 ஷேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிலரோட ஸ்கின் டோன் அண்டர் டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் அண்டர் டோனில் இருப்பாங்க, கூல் அண்டர் டோன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்களுக்குமே தனியாக ரோஸ் கோல்டு பிங்க் ஷேடில் இருக்குது அண்ட் சில்வர் ஷேடும் இருக்குது. ஸோ அது வந்து நல்ல ஒரு ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு செட் ஆகும். ஸோ இவ்வளோ பெரிய பேலட்டாக இருக்குது, இதோட ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. இதோட ரேட் வந்து ஜஸ்ட் 204 ரூபீஸ் தான். ஸோ 204 ரூபீஸ்க்கு நமக்கு 25 கிராம் ப்ராடக்ட் கிடைக்குது. அதுவும் நமக்கு இத்தனை ஷேட்ஸோட கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஷேட் எடுத்திருக்கேன். இது சில்வர், இது வந்து பிங்க் அண்ட் இது வந்து ஒரு பிரான்சி ஷிமர் நான் வந்து எடுத்திருக்கேன். வேறு லெவல் பிக்மெண்டேஷனில் இருக்குது இந்த ஒரு பேலட். இதே நீங்கள் வந்து ஐஷேடோவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பேலட் இருந்தாலே போதும், நம்ம ஐஷேடோ, ஹைலைட்டர், பிளாஷ் இது எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ பிங்க் ஷேட் வந்து அந்தளவுக்கு நமக்கு பிங்க்கு பாப்பாகலை. பட் சில்வர் பார்த்தீங்கன்னா செம பாப்பிங்காக இருக்குது. அண்ட் இந்த பிரான்சி ஷேட் வந்து என்னோடய ஸ்கின் டோன்லே நல்லா மர்ஜ் ஆகியிருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நான் வந்து மென்ஷன் பண்ணேன், ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு பேலட் நான் உங்களுக்கு ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஒர்த் த மணியாக இருக்கும். அண்ட் இதில் நான் வச்சுருக்க ஷேடு வந்து 02 அப்படின்ற பேலட் வச்சுருக்கேன். இதிலே இன்னும் 2-3 பேலட்ஸ் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இப்போ உங்களுக்கு சில்வர் வேண்டாம் அப்படின்னா சில்வர் தவிர்த்து நீங்கள் கொஞ்சம் டீப் சைடில் இருக்கிற மாதிரியான பேலட் கூட பிக் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்கிறது 02. ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஹைலைட்டர் தான். ஸோ இது இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு ரீஃபில் மாதிரியான ஒரு பேக்கேஜிங்கில் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது ஹைலைட்டர்.
ஸோ இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹைலைட்டர் நிறைய ஃபார்ம்ஸில் இருக்குது. நான் இப்போ காமிச்சது எல்லாமே பவுடர் தான், பட் இது மட்டும் க்ரீம் பேஸ்டு ஹைலைட்டராக இருக்குது. பயங்கர திக்கு க்ரீமாக இருக்கிற மாதிரியான ஹைலைட்டர். ஸோ நான் ஃபஸ்ட்டுலேயே உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணுறேன் இந்த க்ரீம் ஹைலைட்டரை. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல பட்டரியாக இருக்குது, செம்ம சாஃப்ட் ஸ்மூத் க்ரீமாக இருக்குது. ஸோ க்ரீம் ஹைலைட்டர் பேசிக்காக நம்ம லாஸ்ட்டில் போடுறப்போ ஃபஸ்ட் நம்ம போட்ட ஃபவுண்டேஷன் கன்சிலர் லேயர்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி இதை வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிக்கலாம். மேபி அடுத்த ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறமா ஹைலைட்டர் அந்தளவுக்கு பாப்பாகாது. பட் நேரம் ஆக ஆக நம்ம ஃபவுண்டேஷன் நம்ம ஹைலைட்டர் எல்லாம் நல்லா ஸ்கின்னோட பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து திக்காக எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது இந்த க்ரீம் மாதிரி அப்படியே தான் இருக்கும். பட் இதை வந்து லைட்டாக இப்போ நான் காமிக்கிற மாதிரி லேசாக இந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கங்கே நமக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா இது பவுடராக அப்படியே ட்ரை ஆயிரும். ஸோ நமக்கு ஒரு பவுடர் ஹைலைட்டர் அப்ளை பண்ண ஃபீல் தான் இருக்கும். நான் இப்போ எடுத்த மாதிரி அப்படியே சொரண்டி எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து க்ரீமாக அப்படியே தான் இருக்கும். ஸோ க்ரீமாக அப்படி இருந்துச்சுன்னா மேக்கப்பில் எண்ட் ஃபினிஷில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. எண்டில் போடுறப்போ ஒரு பவுடர் ஃபினிஷில் இருக்கிற ஹைலைட்டர் தான் நம்ம போடணும். சூப்பரான ஹைலைட்டர். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 90 rupees தான். ஈவன் 100 rupees கூட இது வரலை. நான் இதில் வச்சுருக்க ஷேடு வந்து 05 Savage Barbie அப்படின்ற ஷேடில் வச்சுருக்கேன். இதில் ஏகப்பட்ட ஷேட்ஸ் இருக்குது. இப்போ நான் வச்சுருக்க கூட ஒரு ரோஸ் கோல்டு பிரான்சி ஷேடில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 200 rupees ஹைலைட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்குது, அதுலேயும் ஒரு ஹைலைட்டர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஹைலைட்டரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து 200 rupeesக்கு உள்ளே இருக்கிற சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹைலைட்டர்ஸ். அண்ட் பிக்மெண்டேஷனும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நான் ஷேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எதில் பெஸ்ட்டுன்னு தோடுதோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஹைலைட்டரையும் என்னுடைய ஒரு ஏரியாவில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இப்போ என்னோடய ஃபேஸில் ஹைலைட்டர் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்கப் வந்து செம்ம மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஏன்னா நான் பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செட் பண்ணிப்பேன். ஸோ பயங்கர மேட்டாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஹைலைட்டர் போட்டதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் எப்படி மாறுதுன்றதை பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரியே ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேன் ப்ரஷில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னுடைய ரைட் சைட் சீக்கில் அப்ளை பண்ணிக்கிறேன், சீக் போனில். ஸோ எவ்வளோ பிக்மெண்டேஷன் பார்த்தீங்களா, செம சூப்பராக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா இதோட பிக்மெண்டேஷன் லெவலில் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு. பட் நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்து போடாதீங்க, நேரில் பார்க்க ரொம்ப ஆடாக இருக்கும். கொஞ்சம் மைல்ட் அண்ட் சட்டிலாகவே வச்சுக்கோங்க, அதுவே மோர் தென் எனஃபாக இருக்கும். நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாம் பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்கின்குள்ளேருந்தே அந்த ஒரு பளபளப்பு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டரில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே ஒரு பிம்பிள் இருக்குது இல்லையா, ஆக்டிவ் பிம்பிள் நல்லா பல்ஜாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலேயே ஹைலைட்டர் போடுறப்போ அந்த பல்ஜாகி இருக்குது இன்னுமே எக்ஸ்ட்ராவாக பல்ஜாகி தெரியும். ஏன்னா இது பேரிலேயே ஹைலைட் அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஸோ இதை நம்ம எதில் போடுறோமோ அது நல்லா ஹைலைட் ஆகி காட்டும். ஸோ நம்ம பிம்பிள் மேலே போடுறப்போ குட்டியாக இருக்கிற பிம்பிள் மலை மாதிரி காமிக்கும். ஸோ பிம்பிள் மேலே போடாதீங்க, இங்கே தான் ஹைலைட்டர் அப்ளை பண்ணணும். பட் அங்கே நமக்கு பிம்பிள் இருக்குது அப்படின்னா அந்த பிம்பிளை தவிர கையால் நம்மளால் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் செகண்டாக காமிச்ச இந்த டீன் அப்படின்ற பேலட்டோட ஹைலைட் எடுத்து நான் இந்த சைட் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதோட பிக்மெண்டேஷன் ப்ரஷில் எடுக்கிறப்போ அவ்வளோவா வரமாட்டேங்குது. பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த சைடு இருக்கிறதுக்கும் இந்த சைடு இருக்கிறதுக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரியே இதில் வந்து பிக்மெண்டேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ தேர்டாக நான் காமிச்சது டீனோடது. ஸோ இதை நான் வந்து ஒரு குட்டி ஃப்ளஃபி ப்ரஷில் எடுத்துக்கிறேன். ஆனால் இது நல்லா தட்டுறப்போ பயங்கர பவுடரியாக போகுது. இது வந்து ஒரு கரெக்டான க்ளோ கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விஸ் பியூட்டி இது கொஞ்சம் ஓவராக இருக்குது, இது வந்து சுத்தமாகவே இல்லாத மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம தேர்டு பேலட் பார்க்கலாம். ஸோ நோஸில் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட நோஸில் ஃபிங்கர் வச்சு பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது நானும் ஃபிங்கர் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ
ஸோ நான் எப்போதுமே நோஸில் ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் ஹைலைட் பண்ணிப்பேன். ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாகவே ஹைலைட்டர் போடாமல் இருந்தாலே எண்ணெய்லாம் வளர்ந்ததுக்கப்புறமா ஹைலைட்டர் அப்ளை பண்ண எஃபெக்ட் தான் கொடுக்கும். பட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு எப்படி மேட் மேக்கப் போட்டோமோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஹைலைட் தேவைப்படுமே தவிர ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஹைலைட் அவ்வளோவா தேவையே படாது. நான் யூஸ்வலாக இவ்வளோ ஹைலைட்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எண்ணெய் டப்பாவே அப்படி மூஞ்சி ஃபுல்லாக ஊற்றி விட்ட மாதிரி இருக்கும். பார்க்குறவங்க எல்லோரும் ஏமா இவ்வளோ எண்ணெய் வழிஞ்சிருக்கு ஃபேஸில் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நமக்கு ஹைலைட் தேவையில்லை. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க. அதுவும் பர்டிகுலராக நோஸில் நமக்கு நிறைய ஆயில் வரும். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நான் எக்ஸ்ட்ராவாக பண்ணி காட்டுறேன். பட் நான் இவ்வளோ ஹைலைட் பண்ணவே மாட்டேன் நார்மல் டேஸில். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நோஸ் மட்டும் நல்லா ஷைனாக ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி காட்டுது. அஃப்கோர்ஸ் என்னோடய மூக்கு கொஞ்சம் பல்ஜிங்காக தான் இருக்கும். பட் ஸ்டில் இது போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் குறுகலாக இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ அடுத்தது சேம் பேலட்லேருந்தே வேறு ஒரு ஷேடு நான் ட்ரை பண்ணுறேன். சில்வர் ஷேட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஷேடு வேறு மாற்றி போட்டால் கொஞ்சம் ஆடாக தெரியும்னு. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது எனக்கு பயங்கர ஆடாக அப்படியே சில்வர் கலரில் தெரியுது. ஸோ நீங்கள் டஸ்கி டீப்பில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ரான்ஸியாக இருக்கிற மாதிரியான ஷிமர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பேன் இருக்கு இல்லையா, அந்த க்ரீம் ஹைலைட்டர் எடுத்து நான் ப்ரோபோன் ஹைலைட் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குது. இது ப்ரோபோன் ஹைலைட் பண்ணுறதுக்கு பயங்கர சூப்பராக இருக்குது. வாவ். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இன்ஸ்டண்ட்டாகவே தெரியும். என்னோடய ஐஸ் பயங்கரமாக பாப் ஆகி தெரியும். ப்ரஷில் இருக்க லெஃப்ட் ஓவர் ப்ராடக்ட்டே என்னோடய கியூபிட்ஸ் போ ஹைலைட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ஸ்வாட்சஸ், எண்ட் ரிசல்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.